குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து ஆண்டிற்கு 25க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் நாட்டின் 2வது ஏவுதளத்தை அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராக்கெட் லான்ச் செய்யப்படும் இடம் மற்றும் கட்டுமான பணிகள் 100 கோடி மதிப்பில் தொடங்கப்பட்டுள்ளது என்றும், அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் குலசேகரன்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் ஏவப்படும் எனவும் கூறினார். குலசேகரன்பட்டினம் இந்திய வரைபடத்தில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என பெருமிதம் தெரிவித்தார். இந்த குலசேகரப்பட்டினம் 2300 ஏக்கர்லேயே இந்த ஏவுதளம் வருது. இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 20-25 லான்ச் நடக்கும். மாசத்துக்கு 2 லான்ச் எல்லாம் நடக்கும். நம்ம அடுத்த வருஷம் செப்டம்பர் டு டிசம்பருக்குள்ள செயற்கைக்கோள்கள் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூலம் அனுப்பப்படும். இந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லுது 500 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோளை 400 கிலோமீட்டர் தூரத்துல கொண்டு நம்ம அனுப்ப போறோம். அதுக்குள்ள எல்லா வேலைகளும் ரொம்ப வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு.